பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய டே 27ல விஜய் சேதுபதி அவர்கள் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சில விஷயங்கள் பேச வருவார் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இந்த வீக் வைல்ட் கார்டு என்ட்ரி ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் 2 எவிக்ஷன்ஸும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வராங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகளோட தான் நம்ம பிக் பாஸ் உடைய எபிசோட் 28 தமிழில் தொடங்கி இருந்தது. விஜய் சேதுபதி இன்னைக்கு வந்த உடனேவே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக் கத்தி ஆடின கேம்ஸை பற்றி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸையும் திட்டி தீர்த்துட்டாருங்க. ஒரு கண்டஸ்டன்ஸை விடலை. இவ்வளவு வாட்டி நம்ம விஜய் சேதுபதி பிக் பாஸில் எபிசோடு வந்த உடனே ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட மட்டும் பேசுவார். பட் இந்த வாட்டி எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் பேசிட்டாரு. ஏதாவது ஒரு சில கண்டஸ்டன்ஸ் கிட்ட டீட்டெயிலாகவும் பொதுவாகவும் பேசிட்டு போவார். பட் இந்த வாட்டி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் அவங்க பண்ண தப்ப தனித்தனியாக எடுத்து பேசினார். நம்ம விஜே, பாரு, எஃப்ஜே, வாட்டர்மெலன் ஸ்டார், கனி, ரம்யா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசினார். அதுலேயும் முக்கியமாக கலைக்கு பெரிய வார்னிங்கே கொடுத்துருந்தாரு. எக்கச்சக்கமான பீப்ஸ் இந்த பிக் பாஸில் அவரால் தான் போடப்பட்டது. இது வரைக்கும் பிக் பாஸில் இவ்வளோ பீப்ஸை யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி வார்னிங்கை கொடுத்தாரு நம்ம கலை அவர்களுக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் 2 கண்டஸ்டன்ஸை பாராட்டினார் அப்படின்னு சொல்லலாம். எஸ், லாஸ்ட் வீக் கேம் கம்ருதீன் அண்ட் வியானா அவங்க 2 பேரும் ரொம்பவே நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி அவங்க 2 பேரை பாராட்டிட்டு முக்கியமான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னோன்னா யாரா அந்த பையன் அப்படின்ற டாஸ்க் போய்கிட்டு இருந்தது நம்ம பிக் பாஸில் லாஸ்ட் வீக். அண்ட் அந்த டாஸ்க்கை பற்றியும் பேசியிருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி மக்கள்கிட்ட உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கேட்டதில் நம்ம விஜய் சேதுபதி நாளைக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி பிக் பாஸில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து குரூப்பிசத்தை பற்றி பேச சொல்லி ஆடியன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சபரி அவர்கிட்ட பேச ஆரம்பித்து இனிமேட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே யாரும் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு பேசாதீங்க, நேமை சொல்லி அட்ரஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்காரு. பட் நெக்ஸ்ட் வீக் கேம் போகும்போது தான் தெரியும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இருக்க விஜய் சேதுபதி அவர்கள் நாமினேஷன் அப்படின்றதுலேயும் இந்த குரூப்பிசம் இருந்தது. ஃபேவரட்டிசம் காட்டி தான் அக்காவை நாமினேட் பண்ணுறதா, தம்பியை நாமினேட் பண்ணுறதான்னு ஒரு ஆளை 10 பேர் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. எப்படி ஒருத்தரை இவ்வளோ பேர் நாமினேட் பண்ண முடியும்? நாமினேஷன்றது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அதை இன்னும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் புரிஞ்சிக்கல அப்படின்றத சொல்லியிருந்தாரு விஜய் சேதுபதி. அதுக்கு அடுத்ததா எவிக்ஷன் நாளைக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. நாளைக்கு வைல்ட் கார்டு சர்ப்ரைஸ் இருக்கிறதுனால இன்றைக்கே எவிக்ஷனை ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ நாளைக்கு எபிசோடில் கண்டஸ்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேசிட்டு 4 கண்டஸ்டன்ஸ் உடைய என்ட்ரி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போது எவிக்ஷன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேரை அனுப்பியிருக்கணும். பட் ஒருத்தர் தான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு இன்னொரு எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஒரே ஒரு கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் எவிக்ட் ஆகிறாங்க. அது நம்ம கலை அவர்கள் தான் இன்னைக்கு எபிசோட்லேருந்து பிக் பாஸ்லேருந்து எவிக்ட் ஆகிறாரு. இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் சேதுபதி அவர்கள் கலையுடைய வேர்ட்ஸ் யூஸிங்கை பற்றி ரொம்பவே மென்ஷன் பண்ணியிருந்தார். பீப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்கமான கெட்ட வார்த்தைகள் பேசுனது தவறு அப்படின்றது எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார். பட் அதை அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் ஆடுவார்ன்றதை பார்க்க அவர் கிடையாது. ஆல்ரெடி ஓட்டிங்கில் எவிக்ட் ஆகி கலை அவர்கள் பிக் பாஸ் அவுட்டை விட்டு கிளம்பும் போதும் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எப்பயும் போல் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு கிஃப்டையும் கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து கலை ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பற்றியும் அவங்கவுங்க கிட்ட அவங்களுடைய கேம் எப்படி இருந்தது, உள்ள அவர் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் எப்படி பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் பேசிட்டு போயிருந்தார். மோரோவர் கனி அண்ட் விஜே, பாரு, வினோத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் அவங்களுடைய கேம் எப்படி இருந்தது, எப்படி விளையாடினாங்க அப்படின்றது எல்லாம் சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ விஜய் சேதுபதி அவர்கள் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி எபிசோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிக் பாஸை இனிமேட்டு எல்லாரும் பிக் பாஸ்னு மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். வார்னிங்காக எஃப்ஜேக்கும் சபரிக்கும் அவங்க 2 பேரும் டியூட் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது கூப்பிடக்கூடாது, பிக் பாஸ்னு மட்டும்தான் கூப்பிடணும்.
விஜய் சேதுபதி அவர்களே பிக் பாஸ்னு மட்டும்தான் கூப்பிடுவேன் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார். ஸோ இதெல்லாம் முடிய விஜய் சேதுபதி இவ்வளோ நேரம் சொல்லி முடிக்க மறுபடியும் கலை எவிக்ட் ஆகி வெளியே வரதுக்கு முன்னாடி கனி அவர்கள் அம்மா மாதிரி தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்ததாக விஜய் பாரு அவர்கள் குருநாதர் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டு தான் வெளியே வந்தார். ஸோ இவ்வளோ பேசிட்டும் மீண்டும் கலை இதை பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் என்ன விஷயங்களை அவர்கிட்ட பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் காத்துக்கிட்டு இருப்போம் எல்லாருமே. ஏன்னா 1 hour எபிசோடில் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொன்னார். அதுலேயும் கடைசியாக சொன்னதே இந்த குரூப்பிசம் அப்படின்றதும் ரிலேஷன்ஷிப்ஸை உள்ள தேவையில்லை அப்படின்றது தான். பட் அதை மீறியும் மறுபடியும் கலை அவர்கள் வெளியே வரும்பொழுதும் அதே விஷயத்தை தான் உள்ளே பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன விஷயத்தையே பேசினார். பிக் பாஸ் இதோட உங்கள் பயணம் முடியுதுன்ட்டு பேஜை கழட்டி அந்த பாக்ஸில் போட சொல்லிட்டாரு. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு போகும்பொழுதும் அவங்களுடைய பேட்சை அந்த பாக்ஸில் போட்டுட்டு போகிறது தான் இந்த சீசனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எஸ், ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் அவங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து வெளியே போகும்பொழுது அதை போட்டுட்டு போகிறாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வரும்பொழுது ஒருத்தரும் எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த விஷயங்கள். ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் இன்ட்ரோ வரும்பொழுது எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பை. எல்லாரும் ஒவ்வொரு பேட்சை எடுத்திருந்தாங்க. நீர் நெருப்பு அப்படின்னு 2 பேட்சஸ் இருந்தது. அண்ட் இது வரைக்கும் எவிக்டான எல்லாரும் போட்டாச்சு. நாளைக்கு வரப்போகிற 4 கண்டஸ்டன்ஸ் எந்த பேட்சை எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு பேட்சஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாம் நாளைக்கு வர கிராண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரியில் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுடைய ட்ராவல் வீடியோ அவங்க உள்ளே வந்திருக்கிறதுக்கான காரணங்கள் அவங்க சொன்ன வீடியோவும், அதை தொடர்ந்து பேட்சஸை எடுத்துகிட்டு உள்ளே போய் ஹவுஸ்மேட்ஸோட என்ட்ரு போகிறது அப்படின்றது தான். பட் இப்போது விஜய் சேதுபதி இந்த பிக் பாஸ் தமிழுடைய வைல்ட் கார்டு என்ட்ரியில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாரு, அவங்க எந்த மாதிரி பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் தெரியும். நாளைக்கு எபிசோட் நிறைய தேவை அப்படின்றதுனால பிக் பாஸில் இன்றைக்கே எவிக்ஷனை முடிச்சாச்சு. இன்னி எபிசோடோட எவிக்ட் ஆகிறது நம்ம கலையரசன் அப்படின்றத பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அனௌன்ஸுமே பண்ணிட்டாங்க. ஸோ எவிக்ஷன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கொஞ்சம் விஷயங்களை பேசிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியை பிக் பாஸில் விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்ணுவாரா, இல்லை வந்ததுமே நம்ம பிக் பாஸில் வைல்ட் கார்டு என்ட்ரி போகும், வைல்ட் கார்டு என்ட்ரி முடிஞ்சதுமே எபிசோட் நாளைக்கு முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இன்றைக்கி 1 மணி நேரம் எபிசோடு எக்கச்சக்கமான விஷயங்கள் இல்லைங்க. நாளைக்கு வைல்ட் கார்டு அப்படின்றதுனாலனே சொல்லலாம். லாஸ்ட் வீக் கூடிய கேம்ஸை கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சிட்டாரு. பிக் பாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமான குரூப்பிசத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு, எவிக்ஷனையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து எவிக்ஷனையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதோட முடியாமல் நம்ம கலையரசன் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு வெளியே வரதும், வெளியே வந்த பிறகு விஜய் சேதுபதி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கிஃப்ட் பண்ணுறது அண்ட் அவருக்கு கருத்துக்களை சொல்கிறது, அண்ட் வெளியே வந்த பிறகு விஜய் சேதுபதி கலையுடைய பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே நடந்த ட்ராவல் வீடியோவையும் போட்டு காமிச்சிருந்தாரு. ஆக்சுவலாக கலை பெரிய கேமாக விளையாடுவார் அப்படின்றது தான் அவர் வந்தால் போய் எதிர்பார்ப்பாக இருந்தது, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததும். பட் இந்த வீக்கே எவிக்ட் ஆகிட்டாரு. லாஸ்ட் வீக் உடைய ஒஸ்ட் கேம் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் விஜய் சேதுபதி அவர்கள் வெளியே வந்த கலைக்கிட்ட எப்படி இருந்தது உள்ளே அப்படின்றத பற்றி எல்லாம் கேட்கும்பொழுது, அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் ட்ராவல் வீடியோ ஆஃப் நம்ம கலையை 2 பேரும் சேர்ந்து பார்த்துருந்தாங்க. கலை சந்தோஷமாக இருந்தது, நினச்சி வந்தா மாதிரி தான் உள்ளே விளையாடினேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாரு. அவர் எதை எதிர்பார்த்து வந்தாரோ அதை விளையாடியாச்சு பிக் பாஸில் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டு நம்ம கலை அவர்கள் கிளம்புறாரு. அண்ட் இன்னைக்கு எபிசோடோட கலை எவிக்ட் ஆயாச்சு. அண்டு கலை அவர்கள் எவிக்ஷன் அப்போ ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு
ஆடியன்ஸ் கிட்ட அவர் இந்த கேம்குள்ளே வந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் கோரி அப்படின்ற இதுலேருந்து வந்ததும் அண்ட் இந்த கேம்குள்ளே வந்தப்போ அவர் அதிகமாக பேசலை. பட் இந்த வாட்டி அவர் பேச வாய்ப்பை கேட்டு பிக் பாஸில் அங்கே உட்காந்துட்டு இருக்க ஆடியன்ஸும் அண்ட் ப்ரோக்ராமாக பார்க்குற நம்மக்கிட்டேயும் அவர் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தார் அண்ட் எப்படி எல்லாம் போகுது அப்படின்ற விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இருந்து கலை அவர்கள் வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு எபிசோடுடைய முக்கியமான விஷயங்கள் இதுதான். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பர் வைல்ட் கார்டு என்ட்ரியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதி இப்போது ஹவுஸ்குள்ளே போயிட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசிட்டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கிளம்புறாரு.